என்ன பாஜக கூட்டணி உடைக்க நிறைய பேர் முயற்சி செய்கிறாங்க. பாஜக கூட்டணியை உடைக்க நிறைய பேர் முயற்சி செய்கிறாங்க. நயனார் நாகேந்திரன் நீங்கள் அவர்கிட்ட தான் விளக்கம் கேட்கணும். யார் உடைக்கிறாங்க, எப்படி உடைக்க போகிறாங்கன்னு. அது பாஜக கூட்டணியா அதிமுக கூட்டணியா, முதல்ல அதை அவங்க தெளிவுபடுத்தணும். தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தல் இங்கே அதிமுக தலைமையில் கூட்டணி இருக்கிறதா நாம் நம்பிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் பாஜக தலைவர்கள் பாஜக கூட்டணின்னு சொல்கிறாங்க, என்டிஏன்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான கூட்டணிக்கு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணின்னு பேர் வச்சுக்கிறாங்க. மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் இந்தியா கூட்டணியில் இருக்குது. இப்போ தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக ரெண்டும் சேர்ந்து இந்தியா கூட்டணியாக இருக்காங்க. என்டிஏ கூட்டணியாக இருக்காங்களா அல்லது அதிமுக தனியாக அந்த கூட்டணிக்கு பெயர் வைத்திருக்கிறதா என்ற கேள்வி எழுகிறது. அதிமுகவும் பாஜகவும் மட்டுமே இப்போது ஒரு கூட்டணியாக இணைந்திருப்பதாக சொல்லப்படுகிறதே தவிர பாமக, தேமுதிக ஆகிய கட்சிகள் இந்த கூட்டணியில் இடம்பெற்றதாக தெரியவில்லை. அப்படி இருக்கிற போது இந்த கூட்டணியை யார் உடைக்கப் போகிறார்கள்? அப்படி உடைக்க வேண்டிய தேவை என்ன இருக்கிறது? இந்த கேள்வி எழுதுகிறது. இது இயல்பாக எழுதுகிற கேள்வி. திமுக கூட்டணியில் பாமக வரதா ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. இப்போ பாமக திமுக வந்தால் பிசிகோட நிலைப்பாடு என்னவா இருக்கு? இது மீண்டும் மீண்டும் கேட்கப்படுகிற கேள்வி, ஒரு யூகமான கேள்வி. அப்படி ஒரு நிலை வந்தால் வரும்போது கேளுங்கள் சொல்லுகிறேன். கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை அப்படின்னு நிலை வந்தால் விடுதலை கட்சியில் சேர வாய்ப்பு இருக்கா? ரொம்ப கிடுக்கி பிடி போட்டு கேள்வி கேட்குறீங்க. அதில் பாஜக இருக்குமா இல்லையான்னு நீங்கள் சொல்லலாம். இல்லை, பாஜக பாமக இருக்கிற இடத்துல நாங்கள் இருக்க மாட்டோங்கிறது ஒரு நிலையான நிலைப்பாடாக எடுத்திருக்கிறோம். பாஜக இல்லாவிட்டால் ஏன் நீங்கள் அதிமுக பாஜக கூட்டணி உடைக்க விரும்புகிறீங்க? இப்போ உடைக்க விரும்புகிறதே இப்போ நீங்கள் தான். ஊடகவியலாளர்கள் தான் உடைக்க விரும்புகிறீங்க. அவங்க ரெண்டு பேரும் ஒரு கூட்டணியாக இருக்கிறாங்க, அவங்கள ஏன் உடைக்கணும்? அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறதுல நமக்கு எந்த கசப்பும் இல்லை. அதிமுக எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள், அவ்வளோதான். நீங்கள் திமுக கூட்டணியில் குறைந்த தொகுதிகள் கொடுத்தாலும் கொள்கை அடிப்படையில் இருப்போம்னு சொல்கிறது உங்கள் தொண்டர்களை சோர்வடைய வைக்கிற மாதிரி இல்லையா? ஆகாது. நாங்கள் தொண்டர்களை அந்த மாதிரி நாங்கள் கொள்கை அடிப்படையில் செழுமைப்படுத்தியிருக்கிறோம், அரசியல்படுத்தியிருக்கிறோம். குறைத்து கொடுத்தாலும் எண்ணிக்கையை பற்றி கட்சிக்குள்ளே இதுவரை எந்த பிரச்சனையும் வந்ததில்லை. கூடுதலாக கேட்கல, குறைச்சியா வாங்கினீங்க அப்படின்னு இதுவரை எந்த பிரச்சனையும் வந்ததில்லை, வராது. நீங்களாம் சொல்கிறத வச்சு நாங்கள் இனிமேல் நெகோசியேஷனில் பார்த்துக்குறோம், பேச்சுவார்த்தையில் பார்த்துக்குறோம். எங்களுக்கு நீங்கள் சொல்கிறதெல்லாம் எங்களுக்கு ஊக்கமாக இருக்குது. அந்த ஊக்கம் எங்களுக்கு இந்த தேர்தலில் ஒரு நல்ல பலனை கொடுக்குன்னு நான் நம்புகிறேன். குறைஞ்சது எத்தனை தொகுதிகள் கேட்க போறீங்க? அது அந்த நேரத்தில் முடியும். தமிழ்நாட்டில் போதை பழக்க வழக்கம் அதிகமாகிட்டே இருக்குது. இப்போ நடிகர் ஸ்ரீகாந்த்லாம் கைது செய்யப்பட்டிருக்காரு. இதை தடுக்க தமிழக அரசு எந்த நடவடிக்கை எடுக்கணும்? உள்ளபடியே இது மிகவும் அதிர்ச்சியான ஒன்று. அதில் திரைத்துறையை சார்ந்தவர்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று தான் நான் பார்க்கிறேன். அவர்கள் இதை தொழிலாக செய்கிறார்கள், வருமானம் தேடுகிறார்கள், நாட்டை பாழாக்குகிறார்கள் என்று நான் குற்றம் சுமத்த விரும்பவில்லை. நடிகர்கள், நடிகைகள் உட்பட புகழ்பெற்றவர்கள் கூட போதை பழக்கத்திற்கு ஆளாகி அடிமையாகி சீரழிகிறார்கள் என்பது கவலையளிக்கிறது. எனவே தமிழ்நாடு அரசு மதுக்கடைகளையும் மூட வேண்டும், இதர போதைப் பொருட்கள் புழக்கத்தையும் தடுக்க வேண்டும். இதற்கு கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டும். தனி உளவு பிரிவை உருவாக்கி, ஏற்கனவே இருந்தாலும் கூட தனி படையை அமைத்து இதை ஒரு கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். தமிழ்நாட்டு இளைஞர்களை காப்பாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாட்டில் பூர்ண மதுவிலக்கு அமல்படுத்தணும்னு பிசிகேவோட நிலைப்பாடாகவே இருக்குது. ஆனால் மாநில அரசு தேர்தல் அறிக்கை கொடுத்து இருக்கு நிறைவேற்றல. ஸோ ஏன் அதுக்கு என்ன சிக்கல் தமிழ்நாட்டில் பூர்ண மதுவிலக்கு கொண்டு வரல? திமுகவுக்கு என்ன சிக்கல் என்பதை திமுக தான் சொல்ல வேண்டும். ஆனாலும் நாங்கள் கூட்டணி கட்சி என்கிற முறையில்
மறுபடியும் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு அந்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். சார், மதிமுக வந்து எது மதிமுக துறையை கேட்பிட்டார் சார், எங்களுக்கு கூடுதல் சேர்த்து சீட்டு கேட்போம் அப்படின்னு முன்னாடி வந்து கேட்குறாங்க, நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்க, ஏன் அந்த பாயிண்ட்டுக்கு வர மாட்டேங்குது? இல்லையா, நான் பலமுறை சொல்லியிருக்கேன். சண்முகம் கேட்டிருக்காரு. நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். ஒவ்வொரு கட்சியும் கூடுதல் தொகுதி கேட்பாங்க, நாங்களும் தான் கேட்போம்னு சொல்லியிருக்கிறேன். குறைச்சி கொடுத்தாலும் இருப்போம்னு சொல்கிறீங்களே. இல்லை, அது நெகோசியேஷனில் முடிவாக வேண்டிய விஷயம். அது முன்னாடியே உங்கள்கிட்ட எப்படி சொல்ல முடியும்? அவங்கள்ட்ட பேச வேண்டிய விஷயங்கள்லாம் உங்கள்கிட்ட பேசினா எப்படி? அது ஒற்றை இலக்கா இரட்டை இலக்கா சார் தொகுதிகள்? சரி, 3 இலக்கு. பள்ளி மாநில நடுவோட்ட சட்டம் போட்டுக்கிறாங்க. பொதுவாக காலத்தில் அந்த மாதிரி எப்படி திருப்பூர் மாவட்டம், திருப்பூரில் பல்லடத்தில் அரசு பள்ளி மாணவிகளை மோதிக்கிறாங்க, கேங் வார் அது என்னன்னு தெரியல. திமுக கூட்டணியில மட்டுமே சிலர் வந்து குறிப்பிட்ட இது மாதிரியான சர்ச்சைகள் இருக்கு. கூட்டணிக்குள்ள எதுவும் வந்து சலசலப்பு இல்லை, அது திமுக கூட்டணியை குறிவைத்து பலரும் எழுப்புகிற கேள்விகள், ஊடகங்களும் அதுக்கு இடமளிக்கிறது. திரும்ப திரும்ப இந்த கேள்வியை கேட்டு ஒரு குழப்பத்தை உருவாக்குவதற்கு ஊடகங்களும் முயற்சிக்கின்றன. இது தேவையில்லாத ஒன்று என்று நான் கருதுகிறேன். சார், இந்த முருகர் பக்தர் மாநாட்டில் அரசியல் பேசலன்னு நயினா நாகேந்திரன் சொல்லியிருக்காரு. எது? முருகர் பக்தர் மாநாட்டில் நாங்கள் அரசியல் பேசல அப்படின்ட்டு நயினா நாகேந்திரன் பேசுகிறோம். பெரியார் அண்ணாவை பற்றி இழிவாக அல்லது கொச்சைப்படுத்தும் வகையில், அவர்களை அவமதிக்கும் வகையில் வீடியோ ஒளிபரப்பப்பட்டதா இல்லையா என்று அவர்தான் சொல்ல வேண்டும். அதிமுக காரர்களே அதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை, அப்படி நாங்கள் எதிர்பார்க்கவில்லை, அது எங்களுக்கு அதிர்ச்சி அளிக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அது வெறும் முருக பக்தர்களுக்கான மாநாடாக இல்லாமல் அது மோடி பக்தர்களின் மாநாடாகத்தான் நடந்தது. சார், விசிகா மீட்டிங்கோட